கோவிந்தராஜன் இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் முதல்லையே அந்த மகளிர் உரிமை தொகை, இந்த பெண்களுக்கு விடியல் பேருந்து, இது ஏற்கனவே திமுக அரசில் அது செயல்படுத்தப்பட்ட திட்டம் தான். அதை மேம்படுத்தி தான் 2000 ரூபா குலவிளக்கு, ஆண்களுக்கு பேருந்து, அந்த 25,000 ரூபா மானியம், 5 லட்சம் மகளிருக்கு இருசக்கர வாகனம், இலவச ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் வந்து நீங்க சொல்லுங்க. அதாவது இத வந்து நீங்க எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டை கார்டுகளுக்கும் இப்ப கூட இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த 8000 ரூபாய் கூட எல்லாருக்கும் அறிவிக்கல. இவங்க வந்து இந்த 8000 ரூபாய் குறிப்பிட்ட சில நபர்கள் இல்ல வருமான வரி செலுத்தாத குடும்பத்தினருக்கு வருமான வரி செலுத்தாத. ஆமா, இப்ப எடப்பாடியார் அப்படி அறிவிக்கலையே. எடப்பாடியார் வந்து அனைத்து ரேஷன் அரிசி அட்டைக்காரர்களுக்கும் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இவங்க அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் கூட கொடுத்தது எல்லாருக்குமா கொடுத்தாங்க? போன தேர்தல் வாக்குறுதியில எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்தவர்களுக்கும் இவங்க போட்டு உருட்டிட்டு இருந்தாங்க. அது போலலாம் இல்லாத அனைத்து மகளிருக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் தான் போட்டிருக்கிறாரு. இவர் வந்து இவங்க இது பண்ற மாதிரி உருட்டிட்டு இருக்கிற மாதிரி பண்றது இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க இது பண்றதுல இந்த 10,000 ரூபாய் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இன்னைக்கு வந்து பேசும் பொருளாக இருக்குது. கதாநாயகனாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் நடந்திருக்குது. ஐபிஎல் சீசன்ல எப்படி வந்து ஒரு முதல்ல பேட்ஸ்மேன் வந்து எப்படி பிரமாதமா அப்படி பந்துகளை வீசி அடிக்காரோ அதே போல இன்றைக்கு ஒரு ஐபிஎல் சீசன் இந்த தேர்தல் சீசன்ல முதல்ல வரக்கூடிய 2 பேட்ஸ்மேன், அதாவது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஓபனிங் பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஓவர் ரொம்ப முக்கியம் சார். கோவிந்தராஜன் சார் ஓபனிங் பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஓவர்ல நிறைய மேட்ச் உண்டாயிருக்கு சார். கரெக்ட்டுங்க, லாஸ்ட் ஓவர். ஆனா வந்து முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஓபனிங் ஆர்டர்ல அந்த ரன்ஸ் செட் பண்றதுல தான் இருக்குது. அத முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப அந்த ஓபனிங் பேட்ஸ்மேனாக தேர்தல் அறிக்கையும் அதுக்கப்புறம் வந்து தேர்தல் அந்த தொகுதி பங்கீடுகளையும் பிரச்சாரத்தையும் நல்லா போட்டு இந்த தேர்தல் அறிக்கைன்றது மிகப்பெரிய ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கோவிந்தராஜன் சார் இன்னொரு விமர்சனம் இருக்கு. கோவிந்தராஜன் சார் பொதுவாக இன்னைக்கு இந்த அதிமுக தேர்தல் அறிக்கை தொடர்பான ஒரு விமர்சனங்கள் என்னன்னா, இப்போ நம்ம ராஜேஸ்வரி மேடமும் அதை சொன்னாங்க. நாங்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம், ஏற்கனவே சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம். அந்த மகளிர் உரிமை தொகையும் விடியல் பேருந்து உள்ளிட்ட திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். அதனால எங்களுடைய அந்த கூப்பன் தான் நம்பகத்தன்மை, ஃப்ரிட்ஜு நம்பகத்தன்மை இருக்காது. ஃப்ரிட்ஜில் வந்து அது எந்த தொழில்நுட்பத்தில் இருக்கும், எவ்வளவு துணிகள் அதில் போட முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும், அவருக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு இருக்குமோ அந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜில், அதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்கனவே பல திட்டங்களில் அரசு கொடுக்கக்கூடிய ஃபேனு, இந்த மாதிரி மிக்சி, டிவியில் பல பிரச்சனைகள் இருந்ததுனால நாங்கள் அந்த மாதிரி கூப்பன் கொடுக்குறோம், அவங்க விருப்பப்பட்டதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவருக்கு இருக்குமா, ஏற்கனவே இருக்கிற ஆட்சிக்கு இருக்குமா? அதாவதுங்க இதுல வந்து நீங்க பாக்குறது 10,000 ரூபாய், அதை தவிர ஃப்ரிட்ஜ் வந்து கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்கல்ல, அது டைரக்டா அவங்களுடைய வங்கி கணக்கே போகுங்க. அந்த 10,000 ரூபாய் அந்த பயனாளிகளின் வங்கி கணக்கே போடுது. இவங்க கொடுக்குற மாதிரி கூப்பன் கொடுக்கறது இல்ல. கூப்பன்ல பாத்தீங்கன்னா இடைத்தரகர்கள் நிறைய இருப்பாங்க, இது போல போலியா பிரிண்ட் பண்றதுக்கு நிறைய இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூப்பன் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டு இது போல பண்ற நிறைய நம்ம பார்த்துட்டோம். கொண்டு போய் மார்வாடிகள் வைத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இது செயல்படுத்த முடியாத ஒரு இதுங்க. இது வந்து நகைப்பு கூடியதா இருக்குது. ஓகே கோவிந்தராஜ் சார், இன்னொன்று இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே அதை பொதுவாக கேட்குறேன். முதல்ல நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிடுங்க. வெளியில் இருக்கிறதுனால திமுக அதிமுக 2 பேரோட தேர்தல் அறிக்கையை விட விஜயோட தேர்தல் அறிக்கையில் அந்த மகளிர் உரிமை துறையை நாங்கள் 2,500 ரூபா கொடுப்போம் அப்படிங்கிறாரு ஒன்று. இன்னொன்று 1 சவரன் தங்கம் கொடுக்குறோம், அண்ணன் சீர் திட்டம்னு 1 சவரன் தங்கம் பட்டுச்சேலை கொடுப்போம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கொடுப்போம், 0 டார்க் ஸ்பாட்னு சிசிடிவி இல்லாத இடமே இல்லாத இடத்த உருவாக்கிடுவாங்கங்கிறாரு. 6 கேஸ் சிலிண்டர், இவ்வளோ சிலிண்டர் திட்டப்பாட்டிலையும் 6 கேஸ் சிலிண்டர் விஜய் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம்னு சொல்கிறாரு. உங்க 2 பேரும் அறிக்கையோட அவரோட வாக்குறுதி அதிகமா இருக்கா, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏங்க விஜய் இது பாத்தீங்கன்னா அவரும் இதே கட் காப்பி பேஸ்ட் தான். முதல்ல அவரு விஜய்ல இருக்கக்கூடிய அவர் கட்சிக்காரங்களா என்ன சொன்னாங்க, நாங்க இந்த இலவசங்களுக்கு எதிர்க்கிறோம் அப்படின்னு நாங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அவங்க இருக்கக்கூடிய கட்சியில எதிர்க்கிறோம்னாங்க. இப்ப அவரே வந்து நிலைப்பாடை மாத்திக்கிட்டு இப்ப இலவசங்களை அறிவிச்சிருக்காரு. 2வது இவர் அறிவிச்சிருக்கிறதா எடப்பாடியார் அவர் அறிவிச்சதுல தாலிக்கு தங்க திட்டம், அதே அவர் வந்து பேரை மாத்தி போடுறாரு. இதே 2,500 ரூபாய் பேரை மாத்தி போடுறாரு. கேஸ் சிலிண்டர் எடப்பாடியார் அவர்கள் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காரு, அதே தான் கொடுக்குறாரு. இவரு புதுசா மாற்றம் என்னங்க மாற்றத்தை கொண்டு வர போறாரு இவரு? திருப்பி இதேதான் கட் காப்பி பேஸ்ட் தான். என்ன புதுசா மாற்றத்தை கொண்டு வர்றாரு அவரு? ஒரு மாற்றமும் கிடையாது. சினிமா வசனம் தான் பேசிட்டு இருக்கிறாரு அவரு.
ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாம் இதை கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத, ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத, மீண்டும் மீண்டும் தாவக திமுக இதே தான் பேசிட்டு இருக்கிறாரு. வேற என்ன செய்ய போறாரு? வேற என்ன திட்டம்? நீங்க சிசிடிவி திட்டங்கள்லாம் சொன்னீங்க. சிசிடிவி திட்டங்கள்லாம் ஏற்கனவே வந்து எடப்பாடியார் ஆட்சியில பல்வேறு இதுல அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், பல்வேறு சிசிடிவி ஏறத்தாழ பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் வந்து எடப்பாடியார் ஆட்சியில, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் தான் இதெல்லாம் வந்து. இத அவர் புதுசா வந்து என்னமோ இது பண்ற மாதிரி சொல்ல, புதுசா இவரு என்னத்தை கொண்டு வந்திருக்கிறாரு? அதுதான் இங்க கேள்விக்குரிய. இன்னொன்னும் நான் ஒரே ஒரு சுட்டி காட்ட விரும்புறேன். என்னைக்குமே பாத்தீங்கன்னாக்க ஒரு அரசு, ஆளுகின்ற அரசை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ பார்ப்பாங்க. எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பார்ப்பாங்கன்னாக்க மக்கள் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்ப்பாங்க. மக்கள் வந்து ஆளுகின்ற அரசு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், எதிர்கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, நீங்க பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் என்ன, இதுதான் பார்ப்பாங்க.